நினைத்ததெல்லாம் நடந்து விடாதுதான். ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. நீ சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் படிகள்தான். உங்களை நீங்களே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதீர்கள். உங்களுக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் நீ தனித்து விடப்படும் போதுதான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீயே தெரிந்து கொள்ள முடியும். இல்லாதவர்களை தேடுகிறவன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறி செல். பொழுதுபோக்கு கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண் முன்னே தோன்றுவதே இல்லை. தோல்விகள் மட்டுமே தொடர்கிறது என்று சோர்ந்து போகாதே. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. காரணமே சொல்லிக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையே நடக்காது. உங்கள் எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மை எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையின் மிகப்பெரிய தோல்வி. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. கடினமாக உழை, அதிகம் தெரிந்து கொள், இன்னும் அதிகமாக எதிர்பார். வெற்றி கிடைக்கும் என்று நம்பு. உன் நம்பிக்கையின் முன் எல்லாம் ஒரு நாள் சரணடையும். கடவுளை நம்புவதுதான் நம்பிக்கை. உன்னை நீ நம்புவதுதான் தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். மறுபடியும் விழுந்து விடாமல் இருக்க. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால் தான் யாருக்காகவும் அது காத்திருப்பது இல்லை. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால தான் யாருக்காகவும் அது காத்திருப்பது இல்லை. உலகம் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன் நீ இந்த உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள். இன்னமும் பயந்து கொண்டே இருந்தால் நீ இந்த உலகில் உனக்கென்ன வரலாற்றை படைக்க முடியாது. எதை கொண்டு அஞ்சாதே. யாருக்காகவும் காத்திருக்காதே. என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படு. சந்தர்ப்பவாதிகளின் சூழ்நிலைகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இல்லை. சேர்க்காத பாடலுக்கு சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். பயமும் தயக்கமும் உள்ளவனிடம் தான் தோல்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் இருந்தால் வெற்றி ஒருபோதும் உங்கள் காலடியில். நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. உன் வெற்றி என்னும் மரத்தை வளர்க்க உன் உழைப்பினால் உருவாகும் வியர்வை என்னும் நீரை ஊற்றுதான் ஆக வேண்டும். உங்கள் ஒவ்வொரு நாளையும் உழைப்பால் நிரப்புங்கள். உழைக்காமல் வாழ்பவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ள கூட அருகதையற்றவன் என்பதை உணருங்கள். சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மீறினால் நாமே அடிமைத்தனத்திற்கு சாகசம் எழுதப்படாத அர்த்தமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதை உணருங்கள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரை கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றி விடுகிறது சிலரின் அன்பில்லாத வார்த்தைகளும் நடத்தைகளும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறீர்கள். நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம். ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும். அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்க தோற்று விடுவீர்கள். கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்து விட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது. மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல, வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் புதியதாக யாரிடம் பழகுவதற்கு முன்பும் நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஒரு நாள் நம்மை நன்றாக யோசித்து வைத்துவிடும். இதை ஏன் செய்தோம் என்று. உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடம் நடக்கும். நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால்
பேசப்பட்டால் கழகம் பிறக்கும். மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும். யார் ஒருவரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சொல்லப்படாத பதில்கள், வெளிப்படுத்தாத கோபங்கள், சிந்திய கண்ணீர் துளிகள், போலியான சிரிப்புகள், எடுக்கப்படாத முடிவுகள், கட்டுப்படுத்தப்படாத ரணங்கள், இவைகளை உங்களுக்குள் வைத்துக் கொண்டுதான் இன்னமும் சில உறவுகள் கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கண்ணாடிக்கு மனிதர்களுடைய முகத்தை மட்டுமே காட்ட தெரியும். ஆனால் பணத்திற்கு மனிதர்களுடைய மனதையே காட்ட தெரியும். பணத்திற்காக மனம் மாறும் ஒரு சில மனிதர்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் முக்கியமானது எதுவென்றால் தன்னுடைய தனிமையில் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டே தீக்குச்சி எரிகிறது. உண்மையில் தீக்குச்சிக்கு அது இறப்பு அல்ல, அது மறையும் தருவாயிலும் மற்றொன்றுக்கு ஒளியை கொடுத்துவிட்டுதான் செல்கிறது. இறப்பு என்பது பெரிய இழப்பு அல்ல, இருக்கும் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் சிறப்பு. சிலர் வளைந்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஒரே அடியாக அவர்களை வளைத்து ஒடுத்தி விடலாம் என்று முயற்சிக்காதீர்கள். அவர்கள் நிமிர்ந்து நின்றால் சேதாரம் உங்களுக்குத்தான். உன்னை யார் துன்புறுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவர்களை கடவுளைப் போல நேசி. அப்பொழுது உன் வாழ்வு சரியான பாதையில் திருத்தப்படும். யாரையும் பதிலுக்கு பதில் காயப்படுத்துவதாலும் அவமானப்படுத்துவதாலும் யார் ஒருவருக்கும் எந்த பயனும் இல்லை. வாழ்வில் 1000 கவலைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டவரின் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் தான் காணப்படும். நீங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கவே முயற்சி செய்யுங்கள். உன் எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வானதாக இருந்தால் உன் வாழ்வில் உள்ள வழிகள் உனக்கு மறந்து போகும். எண்ணங்கள் உயர உயரத்தான் உன் வாழ்க்கைக்கான நல்வழிகள் பிறக்கும். நம்மை பற்றிய அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இறந்துதான் போகின்றான் மனிதன். பல மனிதர்களால், சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால் மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான். கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்வை கடந்து செல்ல உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்வோம். நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியற்ற வாழ்வை நமக்கு நாமே தான் உருவாக்கி கொள்கின்றோம். எது இழந்தாலும் சில உறவுகளிடம் உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இழந்து விடாதீர்கள். கடவுள் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள் தான் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நிலைக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இறந்த பிறகும் இன்னும் எல்லோர் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள். இதுவே பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு. கொடுக்கவோ பெறவோ அது பொருள் இல்லை, சொல்லவோ கேட்கவோ அது வார்த்தையும் இல்லை, வேண்டாம் என மறுக்கவும் அது வரமும் இல்லை, ஈடுகட்டவும் இழக்கவும் அது செல்வமும் இல்லை. எது நடந்தாலும் ஆழமான புரிதலோடு கூடவே இருப்பதுதான் உண்மையான அன்பு. மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை எப்பொழுதும் கெட்டவனாகவே நினைத்துக் கொள்ளட்டும். அவர்கள் கொடுக்கும் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் நிறைய நடிக்கவும் இழக்கவும் வேண்டியிருக்கும். நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள். யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள். யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள். அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும். நாம் நேர்மையாய் வாழ்வதில் என்றும் நமக்கு எந்த தோல்வியும் இல்லை. மனசாட்சி உங்களை உறுத்தினால் கொஞ்சம்
சுதாரித்துக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது எச்சரிக்கை, மறுபடியும் உறுத்தினால் அது தண்டனை. சில ஏமாற்றுக்கார மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என நன்மையும் ரகசியமாய் பின்தொடர்ந்து நாம் நலம் தேடும் சில நல்ல மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தினம் தினம் பேசுவதை விட எப்போதாவது பேசுவதுதான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மதிக்கப்படுகின்றன. ஒருவரை சலித்துக் கொள்ளும் அளவிற்கு தூக்கி பேசுவதும் தவறு, வலிக்கும் வரை அவரை தாக்கி பேசுவதும் தவறு. உங்கள் வார்த்தைகளால் யாரையும் வதைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களையும் இளமையிலேயே வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து விடுகிறது தான். ஆனால் அதை பின்பற்றுவதற்காகத்தான் முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. சிலர் நாம் பேசுவதை எல்லாம் தவறாகவே புரிந்து கொண்டு நம் மீது கோபித்துக் கொள்கிறார்களே என பயந்து ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பேசாமல் அமைதியாக இருப்பதே மேலானது. அன்புக்கு எல்லையே இல்லை என்று நினைத்து யாரிடமும் நீ அதிக அக்கறை எடுத்து பழகிவிடாதே. பிறகு அதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களுக்கு காட்டி விடுவார்கள். பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை, பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே, எதையும் எதிர்கொள். எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். விடை தெரிந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை, விடை தெரியாத கேள்விகளுக்கும் விடை சொல்ல துணிவதே வாழ்க்கை. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர்கள் உருவத்தை வைத்து அல்ல. வாழ்க்கையில் இழந்தது நினைக்காதே, கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள். வாழ்க்கை சிறக்கும். ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல, வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான், எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம். ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை. விமர்சனங்கள் தான் நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. விமர்சனங்களை கவனியுங்கள். முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம்தான். நேரம் சரியில்லை, இது திறமை இல்லாதவர்களின் வெற்றி பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றி வீரனின் மூச்சு. வேர்வை துளிகள் கண்ணீர் துளிகளின் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரமே இருக்காது. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை மட்டும் வரும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்துதான் வழிகளை தேடுவோம். எதிர்த்து நிற்பவனை கூட சில நேரங்களில் கோழையாகலாம். யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிரப்பப்பட்டிருக்கும். வாழ்க்கையின் வேகத்தை கண்டு முறிந்து போய்விடாதே. பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்க செல்ல பழகிக்கொள். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். துணிவு உங்கள் செயலை உயர்த்தும், பணிவு உங்களையே உயர்த்தும். நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்கள் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் வளைந்து கொடுக்காமல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சென்றதை விட்டுத்தல், வந்ததை பெற்றுக்கொள், வருவதை பொறுத்துக்கொள். ஏனெனில் நீங்கள் எதுவும் நிலையில்லை. தன்
தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனித்துவமாய் விடப்படுவாய். அதே சமயம் தனித்துவமாகவும் ஆகிவிடுவாய். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டதுதான் உடனே நடக்கும். ஆதலால் அதிகம் பொறுமை அவசியம். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டுபிடித்து முன்னேறுங்கள். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். இந்த நிலையை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். விழிகளை திற ஒளி கிடைக்கும். துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலாலும் சிதறடித்து விட முடியாது. சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது. தன்னம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது. நதி போல நம்பிக்கையுடன் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உனக்காகவே ஒரு இடத்தில் கடல் போல காத்திருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பதை விட நடப்பது நன்மைக்காகவே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம். நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்து விடாதே. விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் நம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும்.